இப்போ இந்த வரணும் பார்க்கலாம். இப்போ திவ்யஸ்ரீ வயசு 33, வயது 164 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம், 2ஆம் பதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னி இல்லை, மழவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் 1,10,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கூட பிறந்த 2 சகோதரிகள் மட்டும் இருக்காங்கம்மா. இவங்க தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உடம்புநிலை சரியில்லாமல் தவறிட்டாங்கன்னா இப்போ 2 வருஷமாக தலைமையில் தான் இருக்க சொல்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் சொல்கிறாங்கம்மா. இவங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்ன, வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே, நல்ல வருமானம் உள்ள ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சொந்த வீடு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கங்கள் இருக்காமல் நல்ல பழக்க வழக்கம் கொண்ட நல்ல குணமான மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளைக்கு 2ஆம் திருமணமாக்கணும். மாப்பிள்ளைக்கு குழந்தைகள் எல்லாம் பிறந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைகள் இருந்தால் நல்லபடியாக பார்த்துப்ப சொல்கிறாங்கம்மா. இவங்களும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, புகைப்பழக்கம் மது பழக்கம் சொல்லிட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்ல குணமான மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. இந்த பின்னோட வசதி பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்புறம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. இவங்களும் கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணி மாதம் 1,00,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க 45 பவுன் நகை சேர்த்து வச்சுக்கிறதான்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு 2 சொந்த வீடு இருக்குது. அது இல்லாமல் கடைகளை கட்டி வாடகை விட்டுருக்காங்க. இது இல்லாமல் 2 லாரிகள் வாடகை விட்டுருக்காங்க சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பின்னோட நல்லா முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரணும் பிடிச்சிருக்குன்னு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வரணும் பார்க்கலாம். எங்கள் பேர் ஆதிரா, வயசு 37, ஒரு 155 சென்டிமீட்டர், ராசி மிதுனம், நட்சத்திரம் திருவாதிரை, சாதியம் பார்த்தீங்கன்னா வண்ணி இருக்குல்ல, நாய்க்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் 28,000 சம்பாதிக்கிறாங்க. எங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் மட்டும் இருக்காங்க. இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இவங்க போன ஹஸ்பண்டுக்கு ஒத்து போகாமல் தனியாக பிரிஞ்சு வந்துட்டாங்களா. ரொம்ப இவங்கள டார்ச்சர் பண்ணுவாங்களாம. அதிகமான வேலைகள் வாங்கி ரொம்பவே கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ரொம்பவே ஃபிசிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது இல்லாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 வயசில் பையன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், குடும்பம் நடத்தக்கூடிய நல்ல வருமானம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. நல்ல குணமான மாப்பிள்ளை இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே தான் ஓகே சொல்லியிருக்காங்க. சொந்தமாக வீடு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. நல்ல வருமானம் உள்ள ஃபேமிலியாக இருந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு பையன் இருக்கிறதால வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு 2ஆம் திருமணமாகணும். அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தாலும் நல்லபடியாக பார்த்துப்ப சொல்கிறாங்க. எந்தவித கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்ல பழக்க வழக்கம் கொண்ட குடும்பத்தை அனுசரித்து போகக்கூடிய நல்ல மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அரிசி வியாபாரம் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ரைஸ் மில் ஒன்று வச்சுருக்காரு. இதெல்லாம் ஒரு பெரிய கடை ஹோல்சேலில் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வருமானம் உள்ள ஃபேமிலி தான். இவங்களுக்கு அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 1,00,000 1,50,000 வரைக்கும் நல்ல வருமானம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அரசாங்க வேலையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 60 பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இது இல்லாமல் அவங்களுக்கு 3 சொந்த வீடு இருக்குது. இது இல்லாமல் ரைஸ் மில் இருக்குது. விவசாய நிலம் பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது. ஆடு மாடுகள்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்ல வருமானம் இல்லை, நல்ல அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இந்த பின்னாடி நலம் கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பல வரங்கள் சேனலில் இருக்குது. உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.